சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த 2025ஆம் ஆண்டின் இறுதி பகுதியில் ஏற்பட்ட அழிவுகளை சீரமைக்கும் பணிகளை 2026ஆம் ஆண்டில் நிறைவு செய்ய முடியாது என 2027ஆம் ஆண்டுக்காக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள நிதி மூலோபாய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அனர்த்தத்தினால் ஏற்பட்ட அழிவுகள் காரணமாக பாராளுமன்றத்தினால் 2026ஆம் ஆண்டுக்காக 500 பில்லியன் ரூபாய் மேலதிக நிதி ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் மீள்குடியேற்ற திட்டத்தின் அளவு மற்றும் சிக்கல் தன்மை காரணமாக அந்த அனைத்து பணிகளையும் இந்த வருடத்திற்குள் நிறைவு செய்ய முடியாது என குறித்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோல் இந்த வருடத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட மேலதிக நிதி ஒதுக்கீட்டில் பயன்படுத்தப்படாத இருப்பு ஏதேனும் காணப்படின் அதனை 2027ஆம் ஆண்டுக்கு கொண்டு செல்வதற்கு பொது நிதி முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் இல்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நிறைவு செய்வதற்கு எஞ்சியுள்ள பணிகளுக்கான நிதி அளவு இந்த வருட இறுதியில் மேற்கொள்ளப்படும் மதிப்பீட்டின் பின்னரே தீர்மானிக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த தேவைகளின் ஒரு பகுதியை 2027ஆம் ஆண்டுக்கான முதன்மை செலவு வரம்பிற்குள் நிர்வகிக்க முடிந்த போதிலும் எஞ்சிய பணிகளை நிறைவு செய்வதற்கு மேலதிக வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு தேவைப்படலாம் என அந்த நிதியின் அளவு மற்றும் அவை தேவைப்படும் காலம் என்பன இத்தருணத்தில் நிச்சயமற்றதாக உள்ளதாகவும் நிதி மூலோபாய அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் பொது நிதி முகாமைத்துவ சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மேலதிக நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சீரமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை நிறைவு செய்வதற்கான செலவுகளுக்கு மட்டுமாக 2027ஆம் ஆண்டில் துணை மதிப்பீடொன்றின் மூலம் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க முடியும் என குறித்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.